ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜூலை 2 செவ்வாய்க்கிழமை நாளைய தினம் கிருத்திகை. ஆனி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம். தோரம்பருப்பு டப்பால இந்த ஒரு பொருளை மட்டும் சேர்த்து வைங்க. நீங்கள் ஆசைப்படக்கூடிய அனைத்தும் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு கிடைக்கும். பொதுவாகவே கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு உகந்தது. அப்பேற்பட்ட கிருத்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்குரிய செவ்வாய்க்கிழமையில் வர்றது கூடுதல் சிறப்பு. இப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளை நம்ம தவற விடவே கூடாது. முருகப்பெருமானுக்கு சஷ்டி விரதம், கிருத்திகை விரதம், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த விரதங்கள். அதில் கிருத்திகை நட்சத்திரத்தன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையை தீர்த்துக்கிறதுக்கும் நாம் ஆசைப்பட்டதை கிடைக்க வைக்கிறதுக்கும் நம்ம சில விஷயங்களை பரிகாரம் பண்ணும்போது அது அப்படியே நடக்கும். ஜூலை 2ஆம் தேதி கிருத்திகை நட்சத்திரம் எப்போ ஆரம்பிக்குது? காலையில் சரியாக 6:33 வரைக்கும் பரணி நட்சத்திரம் இருக்குது. ஜூலை 2ஆம் தேதி காலையில் 6:33க்கு அப்புறம் தான் கிருத்திகை நட்சத்திரம் பிறக்குது. அது மறுநாள் காலை, அதாவது புதன்கிழமை காலையில் 4:50 வரைக்கும் இருக்கு. இப்படி பார்க்கும்போது ஜூலை 2ஆம் தேதி காலையில் 6:33 மணிலேருந்து அன்னைக்கு நாள் முழுக்க கிருத்திகை நட்சத்திரம் இருக்கிறதால இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் ராகு காலம் யமகண்டம் தவிர மற்ற எந்த நேரங்களை வேணாலும் நீங்கள் உங்கள் வீட்டோட பூஜை அறையிலே செய்யலாம். கண்டிப்பாக நாளைக்கு கிருத்திகை நட்சத்திரம் இருக்கிறதால அது கூட ஏகாதசியும் இருக்குது. உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போங்க, முருகர் கோவிலுக்கு போங்க. நாளைய தினம் நீங்கள் எல்லா கடவுளையும் வணங்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாள் இது. அதுலேயும் பெருமாளையும் முருகனையும் நாளைக்கு நீங்கள் கட்டாயம் வணங்கியே ஆகணும். உங்கள் வீட்டோட பூஜை அறையில் நாளைக்கு முருகருக்கு மட்டும் இல்லை, பெருமாளுக்கும் நீங்கள் வழிபாடு செய்யலாம். 2 பேர் படத்துக்கு முன்னாடி ஒரு விளக்கேற்றி வைங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நெய்வேத்தியம் செஞ்சு வச்சு படைங்க. அது போக இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை நீங்கள் தோரம்பருப்பு டப்பாவில் சேர்த்து வைக்கணும். அதாவது நீங்கள் ஏற்கனவே சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய தோரம்பருப்பு டப்பாவில் வைக்க வேணாம். ஏன்னா இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு உங்கள் சமையல் அறையில் நீங்கள் நிரந்தரமாக வைக்க போகிறீங்க. அதனால் புதுசாக ஒரு பாக்ஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கைப்பிடி அளவு தோரம்பருப்பு போடுற மாதிரி இந்த பாக்ஸ் இருக்கட்டும். வீட்டில் கிருத்திகைக்கு பூஜை பண்ணும்போது முருகர் ஃபோட்டோக்கு முன்னாடி ஒரு தட்டு ஒன்று வச்சுக்கோங்க. அந்த தட்டில் ஒரு கைப்பிடி துவரையை போட்டுருங்க. அதுக்கப்புறமா சிவப்பு நிறத்தில் துணி, முருகருக்கு உகந்த நிறம் சிவப்பு, அப்பேற்பட்ட சிவப்பு நிறத்தை ஒரு சதுர வடிவாக இருக்க மாதிரி ஒரு துணி ஒன்று எடுத்து அந்த தோரம்பருப்பு மேலே வச்சுடுங்க. அது மேலே ₹1 நாணயம் ஒன்று வச்சிடணும். இந்த 3த்தையும் அப்படியே வச்சுட்டு உங்களோட வேண்டுதல், நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்க, உங்களுக்கு என்ன கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்களோட நிறைவேறாத ஆசை என்ன, இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கும். கடன் தீரணும், சம்பளம் உயரணும், பதவி உயர்வு கிடைக்கணும், பையனுக்கு வேலை கிடைக்கணும், பொண்ணுக்கு திருமண வரணம் அமையணும்னு எந்த வேண்டுதலாக இருந்தாலும் சரி, முருகருக்கு விளக்கு எரியும் போது மனதார உங்களை பிரார்த்தனை சொல்லுங்கள். அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கன்னா, அந்த தோரம்பருப்பை மட்டும் எடுத்து தனியாக ஒரு டப்பா எடுத்து வச்சுருக்கீங்களே, அந்த டப்பாவில் கொட்டிட்டு அந்த ₹1 நாணயம் வச்சுருக்கீங்க, அதை அந்த சிவப்பு கலர் துணியில் வச்சு முடிஞ்சு அந்த தோரம்பருப்பு டப்பாலேயே வச்சு அந்த தோரம்பருப்பு டப்பாவை மூடி உங்கள் வீட்டோட சமையல் அறையில் வச்சுடுங்க. உங்களுக்கு உங்களோட வேண்டுதல் எப்போ நிறைவேறுதோ அப்போ அந்த தோரம்பருப்பை எடுத்து கால்பாளத்தில் விட்டுட்டு அந்த ₹1 நாணயத்தை எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீடு பத்திரக்கூடிய முருகர் கோவிலில் உண்டியலில் போட்டுருங்க. இந்த ஒரு கிருத்திகைக்கு, அதுவும் ஆனி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகைக்கு இதை முயற்சி பண்ணுங்க. கூடிய சீக்கிரம் நீங்கள் எதிர்பார்த்தது நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.